ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து ஒருத்தரோட ஃபுட் இன்டேக்ல டீ இருந்துச்சு, பனானா, வேர்க்கடலை, இட்லி, கோகனட் சட்னி, சாம்பார், ரைஸ், ஒரு டிஷ் ஏதாவது வெஜிடபிள் டிஷ் ஏதாவது பிரிஞ்சால் ஃபார் எக்ஸாம்பிள், அப்புறம் ஈவினிங் சப்பாத்தி, இந்த மாதிரி டொமேட்டோ சட்னி, இந்த மாதிரி ஒரு காம்போசிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபுட்டு போய் என்ன பண்ணணும் உடம்புல? ரெண்டு மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணணும். ஒன்று வந்து எனர்ஜி கொடுக்கணும், நம்ம உடம்புக்கு நம்ம உறுப்புகள் எல்லாம் இயங்கணும் இல்லையா, எல்லாமே வந்து கான்ஸ்டன்டாக இயங்கிக்கிட்டே இருக்கு. நம்ம ரெஸ்ட்ல இருந்தாலும் சரி, தூக்கத்தில் இருந்தாலும் சரி, இயங்கிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு எனர்ஜி கொடுக்குது. ரெண்டாவது வந்து மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம சாப்பிட்ற எல்லா ஃபுட் சப்ஸ்டன்ஸ்லையும் ஒரு யூனிக் மெடிசினல் குவாலிட்டி இருக்குது. அது போய் இது என்ன பண்ணுன்னா, அந்த ஃபுட் சப்ஸ்டன்ஸ் போய் நம்மளுக்கு நோய் வராமல் தடுக்கிறதுக்கான வேலைகளை பார்க்கும். நோய் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கியூர் பண்றதுக்கான வேலைகளையும் பார்த்துட்டு இருக்கும். ஹீலிங் டாஸ்கையும் அது ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும். நம்ம வாழ்க்கையில அன்றாட நடந்துட்டு இருக்கிற இந்த அடிப்படைக்கு பேர் தான் மெட்டபாலிசம். இப்போ 3 விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கணும். ஒன்று வந்து இந்த மெட்டபாலிசம் கரெக்டா இயங்குற மாதிரி நம்ம வந்து ஃபுட்டை உள்ள இன்டேக் பண்ணணும். ரெண்டாவது வந்து இந்த மெட்டபாலிசம் சீரா இயங்குதா அப்படின்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். மூன்றாவது வந்து இந்த மெட்டபாலிசம் சீரா பெட்டரா இயங்குறதுக்கு, இன்னும் கன்சிஸ்டன்ட்லி பெட்டரா இயங்குறதுக்குலாம் வந்து நம்ம ஸ்பெஷல் எஃபர்ட்ஸ் பண்ணணும் த்ரூ எக்ஸசைசஸ். இப்போ இன்னொரு ஆங்கிள்லேயே பார்க்கலாம். ஒரு நல்ல ஹெல்தி லைஃப் ஸ்டைல் லீட் பண்றாரு ஒருத்தர், ஃபுட் குவாலிட்டிலாம் ஃபென்டாஸ்டிக்கா இருக்குது, ஆனா எக்ஸசைஸ் பண்றது இல்லை. இன்னொருத்தர் அவருடைய லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப ஹெல்தியாலாம் இல்லை, ஆனா வந்து எக்ஸசைஸ் வந்து நல்லா ஹை குவாலிட்டியா பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்போ இந்த 2 சினாரியும் பாருங்க, இது வந்து டோட்டல் மிஸ் மேட்ச். இதுல எப்படி ரிசல்ட்ஸ் வரும்? எப்படி வந்து ஒரு பாடியை வந்து ஹெல்தியா வச்சுக்க முடியும்? நம்ம உடம்ப சீரா இயங்க வச்சு பலவிதமான நோய்கள் வந்து பாதுகாக்கிற இந்த மெட்டபாலிசம் மேல நம்ம தீவிரமா கவனம் செலுத்தணும். அந்த கான்செப்டுக்கு பேரு தான் கிரைண்ட் யுவர் மெட்டபாலிசம். ஹெல்தி லைஃப் ஸ்டைல் சம்பந்தப்பட்ட எல்லாமே இருக்கு, ஆனா உடற்பயிற்சி மட்டும் செய்யாம இருக்காங்கல்ல, அவங்க உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிக்கிறப்போ பெரிய அதிசயங்களை அவங்க பார்ப்பாங்க. நம்ம உடம்புல இவ்வளோ அற்புதங்கள் நடந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு குரூப் வந்து அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. அவங்களும் நிறைய விஷயங்கள் புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா நான் வந்து சரியாக தூங்குறது இல்லை, நான் வந்து ஃபுட் இன்டேக்கில் எனக்கு வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன், ஆல்கஹாலிசம், ஸ்மோக்கிங், இந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸ் இருக்கிறதுனால எனக்கு வந்து ரிசல்ட்ஸ் வர மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் அவங்க உணர்ந்துப்பாங்க. கால்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு கைகளுக்கு மட்டும் எக்ஸசைஸ் பண்ணுறது, கைகளுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு கால்களுக்கு மட்டும் எக்ஸசைஸ் பண்ணுறது, கால்களுக்கும் கைகளுக்கும் ரெஸ்ட் கொடுத்துட்டு கோர் ரீஜன் மட்டும் ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி டிஸ்இன்டிகிரேட்டட் ஒர்க் அவுட்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி ஐசோலேட்டட் ஒர்க் அவுட்ஸ்ல எனக்கு உடன்பாடே கிடையாது. என்னுடைய 2 மேஜர் எக்ஸசைஸ் பிலாசபிஸ் பற்றி ஏற்கனவே நான் பேசியிருக்கேன். அது சம்பந்தப்பட்ட தனி பிளேலிஸ்ட் கூட இருக்குது. இதுல என்ன சொல்லியிருப்பேன்னா, நாட் ஆல் த மூவ்மெண்ட்ஸ் பிகம் எக்ஸசைஸ். அப்படின்னா நம்ம என்ன பண்ணா, எந்த மூவ்மெண்ட் பண்ணாலும் அது வந்து எக்ஸசைஸா மாறாது. அதுக்குன்னு ஒரு அப்ராப்ரியேட் பாஸ்டர், ஸ்டைல், ஃபார்ம் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணா மட்டும்தான் அந்த மூவ்மெண்ட் வந்து எக்ஸசைஸா குவாலிஃபை ஆகும். ரெண்டாவது ஒரு பிலாசபி சொல்லியிருப்பேன், நாட் ஆல் த எக்ஸசைசஸ் ரெக்வயர் மூவ்மெண்ட். அப்படின்னு என்னன்னா, நம்ம சில டைம் வந்து ட்ரைனிங் கொடுத்துருவேன் சில கிளைண்ட்ஸுக்கு, இன்னைக்கு என்ன இந்த பகுதிக்கு எக்ஸசைஸே பண்ணல, இன்னைக்கு என்ன கால்களுக்கு நம்ம எக்ஸசைஸே பண்ணலன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து அவங்க பண்ண எல்லா எக்ஸசைஸ்லுமே கோரும் இந்த லெக்ஸும் வந்து பார்ட்டிசிபேட் ஆயிருக்கும். உதாரணத்துக்கு இப்போ இந்த சாக்கை நான் லிஃப்ட் பண்ணி இப்படி கொண்டு வரேன், இதுவே கூட பயிற்சியே பண்ணலாம். இதுக்குள்ள வந்து 2 மெடிசன் பால்ஸ் இருக்குது. இப்ப பார்க்கறதுக்கு ஆர்ம் எக்ஸசைஸ் மாதிரி இருக்குது, ஆனா என்னோட லெக்ஸ் வந்து இந்த க்ளூட் செக்ஷன், டைஸ் எல்லாமே வேலை செய்யுது. இந்த இடத்துல தொட்டு பார்க்குறேன், என்னோட கோர் வந்து இந்த பேக் எல்லாமே கம்ப்ளீட்டாக சிஸ்டம் ஃபுல்லாக கான்ஸ்டன்ட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த லெக் மசில்ஸ், இந்த கோர் சிஸ்டம், இதோட சப்போர்ட்ல தான் நான் வந்து இந்த ஆர்ம் ஆக்டிவிட்டி பண்ண முடியும் என்னால். இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2024 பிகினிங்ல வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஸ்ட்ராங்காக நான் ரெக்கமெண்ட் பண்ண விஷயம் என்னன்னா, ஒரு ஃபுட் டைரி. டெய்லி வந்து நம்ம என்ன சாப்பிட்றோம், கரெக்டாக எக்ஸாக்டாக 4 இட்லி இவ்வளோ பிளேட்டில் இந்த மாதிரி சாப்பிட்டேன் அப்படிலாம் இல்லாமல், சும்மா ரைஸ்னா ரைஸ், சாம்பார்னா சாம்பார், பனானா பனானா, இந்த மாதிரி ஒரு பேசிக் டாக்குமெண்டேஷன் பண்ணிக்கிட்டே வரணும். அது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நானும் அதை ப்ராக்டிஸ் பண்ணேன். இந்த வருஷம் ஃபுல்லாக டே 1லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் என்ன சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து ட்ராக் பண்ணிட்டு அதை டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன். நான் அதுபடி போகிறப்போ எனக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வருது. ஆக்சுவலாக என்னால் கனெக்ட் பண்ண முடியுது, இந்த ஃபுட் சாப்பிட்டா எனக்கு வந்து இந்த மாதிரி அவுட்கம்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டஃப்பான ஒர்க் அவுட் ப்ரோக்ராம், அதில் 10 ரவுண்ட்ஸ் பண்ணணும். நான் 6th ரவுண்ட் வரும்போதே எனக்கு ஃபெட்டிக் ஆகி எனக்கு கையெல்லாம் ரொம்ப டயர்டாகி நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்போ டைமிங் பார்த்தீங்க ஒரு 50 மினிட்ஸ் ஆச்சு அந்த ப்ரோக்ராம் முடிக்கிறதுக்கு. ரொம்ப ரெஸ்ட் எடுத்து பண்ணுற மாதிரி ரொம்ப டயரிங்காக இருந்துச்சு. இப்போ நான் இன்னைக்கு அந்த ப்ரோக்ராம் நான் பண்ணி பார்த்தேன். 10 ரவுண்ட்ஸ் என்னால் முடிக்க முடிஞ்சுது. இப்போ வந்து என்னோட டைம் கன்சப்ஷன் வந்து 10 மினிட்ஸ் கம்மியாக இருக்குது.
15 மினிட்ஸ்ல முடிச்சதை இப்போ 40 மினிட்ஸ்ல என்னால முடிக்க முடியுது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் பற்றி பேசினேன். ஆனால் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நான் 1 இயர் 2 இயர் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ண அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் இப்போ நான் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு. டைமிங், அந்த டைம் கன்சம்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டா, ரொம்ப குயிக்காக, எஃபிஷியண்டாக என்னால் முடிக்க முடியுது. எக்ஸசைஸ் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா நம்ம ஹெல்த் ட்ராக் பண்ணும்போது எவ்வளவு அட்வான்டேஜஸ் இருக்கு பாத்தீங்களா? நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க, தெரிஞ்ச விஷயம். அவங்களுடைய ஹெல்த் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்களோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்லாம் ஒவ்வொரு வருஷமும் மேஜர் டிக்ளைன் ஆகுது. அவங்களுக்குலாம் உடல்ல வந்து நோய்கள் நிறைய வந்துருது, இல்லைன்னா நோய்கள் வரக்கூடிய அந்த ஃபவுண்டேஷன் வந்து உருவாயிடுது. ஆனா கமிட்டடா எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 3 இயர்ஸ் முன்னாடி 5 இயர்ஸ் முன்னாடி டஃபா இருந்த எக்ஸசைஸ் ப்ரோக்ராம்லாம் இப்போ வந்து எஃபிஷியன்ட் ஆகுது, இப்போ வந்து ஈஸி ஆகுது. பெஸ்ட் எக்ஸசைசஸ் வந்து பெஸ்ட் நேச்சுரல் மூவ்மெண்ட்ஸ் மூலம் தான் கிடைக்கும். அந்த மூவ்மெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து கூட சேலஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். அந்த கான்செப்ட் பேர் தான் கிரைண்ட் யுவர் மூவ்மெண்ட்ஸ். ஒர்க் அவுட்ஸ் வந்து ஜிம்ல பண்ணாலும் சரி, வீட்டில் பண்ணாலும் சரி, அவுட்டோர் செட்டிங்ஸ்ல எங்க பண்ணாலும் சரி. ஆனா இதுதான் பேசிக் கான்செப்ட்ஸ். கிரைண்ட் யுவர் மெட்டபாலிசம், கிரைண்ட் யுவர் மூவ்மெண்ட்ஸ்.